Hello friends, I am Dhanush Kumar. Welcome to my YouTube channel. So இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் வீக்கில் தேர்ட் எபிசோட் என்னென்னா F&O மார்க்கெட். ஓகே, இந்த F&O மார்க்கெட் ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஒரு இது. என்னென்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த F&Oவில், அதுவும் ஆப்ஷன்ஸில் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அதை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு இனிமேல் நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இருக்குது, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, இப்போ லெட்ஸே எனக்கு வந்து நிஃப்டி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், என்எஸ்சியோட இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த நிஃப்டி. கரெக்ட். இப்போ இந்த நிஃப்டி வந்து லெட்ஸே வந்து இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் இல்லைனா 200 பாயிண்ட் மேலே போக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் என்ன பண்ணலாம், நிஃப்டியை போய் நான் வாங்க முடியாது. கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் இருக்கும், அதை போய் நான் வாங்கணும். இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸை வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல செகண்ட் வாட்ச் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், இண்டைசஸ் அப்படின்னு இருக்குது. இப்படியும் நம்ம கொடுத்து வரலாம். இந்த இடத்துல நிஃப்டி 15 ஒன்று இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸை பொறுத்தளவு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 3 கான்ட்ராக்ட் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஜான், ஃபெப் அண்ட் மார்ச். இப்போ இது லைனில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ ஜான் முடிஞ்சுன்னா அதுக்கடுத்து என்ன, ஏப்ரல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எப்பவுமே 3 கான்ட்ராக்ட் தான் இருக்கும். அந்த 3க்குள்ளே தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். இப்போ லெட்ஸே வந்து இப்போ இதில் நான் பை பண்ணணும் அப்படின்னா, இதில் முக்கியமான விஷயம், இதில் வந்து லாட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு வந்துட்டோம்னா லாட், மினிமம் நம்ம இவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், மினிமம் இவ்வளோ சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1ஓ 2ஓ நம்ம வாங்க முடியாது. இப்போ நான் மினிமமாக வாங்கணும்னா 25 குவான்டிட்டிஸாவது நான் மினிமம் வாங்கணும். அதுக்கடுத்து மல்டிப்ளை பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா 50 இந்த மாதிரி தான் மல்டிப்ளை ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டி நல்லா மேலே போகும்னு தெரிஞ்சுன்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை தான் நம்ம பை பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் சில பேருக்கு ஒரு டவுட் வரும், அப்போ ஸ்டாக்ஸுக்கு இருக்கா அப்படின்னா, ஸ்டாக்ஸுக்கும் இருக்கும். இப்போ வந்து இது வந்து பவர் கிரிட் கார்ப்பரேஷன். ஓகே, இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கா? இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா 1800 குவான்டிட்டி, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 97,000 ரூபா வருது. ஓகே, ஸோ இது வந்து இதுதான் ஃபியூச்சர்ஸ், இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கணும். பட் இதில் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன் அது என்ன எப்படிங்கிறத. இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்பிளாக ஃபியூச்சர்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் வரும்னா, மார்க்கெட் மேலே போகும்னு தெரிஞ்சுன்னா நம்ம பை பண்ணிக்குவோம். கரெக்டாக. மார்க்கெட் கீழே வரும்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். அதுதானே கரெக்டான ஒரு இது. இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸில் வரும்போது மட்டும் சின்ன ஒரு டவுட் வரும் எல்லாருக்குமே. என்னென்னா, கால் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், புட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ லெட்ஸே மார்க்கெட் மேலே போக போது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கணும். ஓகே, இப்போ இது மார்க்கெட் கீழே வரப்போது நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம புட் ஆப்ஷனாக வாங்கணும். ஓகே, அப்போ ஒரு டவுட் வரும், இது எதுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஹெட்ஜிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம நிறையா ஸ்டாக்ஸ் ஹோல்டு பண்ணுறோம், மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படிங்கிற போதோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் கண்டுபிடிச்சது இந்த ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும். பட் இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சில் என்னென்னா, அதை வந்து ஒரு ட்ரேடிங், அதாவது அதை மட்டுமே ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் பேசிக்ஸ். ஸோ இது தெரியாமல் நீங்கள் அதை பண்ணவே முடியாது. இப்போ மார்க்கெட் மேலே போகும், புட் ஆப்ஷனை போய் பை பண்ணிடக்கூடாது, அப்போ எதாவது இன்னுமே கீழே போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவர் கிரிட்டோட ஆப்ஷன் செயின் அப்படின்னே ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் அந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இப்போ லெட்ஸே வந்து பார்த்தோம்னா, பவர் கிரிட் வந்து இன்றைக்கி 1.5% மேலே போயிருக்கா, நல்லா. அது 1.5% அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல பர்சன்ட் தான் பவர் கிரிட் பொறுத்தளவு. இப்போ இதில் பார்த்தோம்னா கால் ஆப்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கா, 50%, 61%. ஏன்னா மார்க்கெட் மேலே போகுது, கால் ஆப்ஷன் மேலே போயிருக்கு, இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் த சேம் வே மார்க்கெட் மேலே போகும், புட் ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே வந்து என்னென்னா கீழே இறங்கியிருக்கு. அப்போ என்னென்னா, இங்கே சிம்பிளான விஷயம், மார்க்கெட் மேலே போகும்னு தெரிஞ்சிச்சு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும். புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் கீழே வரும்னு தெரிஞ்சுன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணணும். இப்போ அதுக்கு கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு டவுன்ஃபாலில் டாக்டர் ரெடி. ஸோ இது வந்து இப்போ ஒரு 4.5% பக்கம் டவுனு. ஸோ ஒரு பெரிய ஃபால் தான். இப்போ ஆப்ஷன் செயின் கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சைடில் நம்ம பார்த்தோம்னா 80% புட் ஆப்ஷன் எல்லாமே பாருங்கள் 80%, 70%லாம் கெயின் ஆகிருக்கு. ஆனால் இந்த சைடு கால் ஆப்ஷன் பாருங்கள் எல்லாமே இறங்கியிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, மார்க்கெட் கீழே வரும்போது புட் ஆப்ஷன் மேலே போகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் பேஸ் கான்செப்ட்.
ஸோ இதுக்கடுத்து வந்து இது ஏன் பண்ணுறோம், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க் என்ன, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். பட் பேசிக்காக இதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத F&O. ஓகே, ஏன் F&Oவில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நான் முன்னாடியே சொன்ன ஹெட்ஜிங்க்கு தான் யூஸ் பண்ணணும். பட் இன்றைக்கி அதை ட்ரேடிங்காகவே யூஸ் பண்ணுறாங்க. லிவரேஜ்டு ப்ராடக்ட். ஓகே, இதில் வந்து லெட்ஸே இப்போ லிவரேஜுங்கிற கான்செப்ட்லாம் 2017 அந்த டைமில் இருந்தது. இப்போ லிவரேஜுங்கிறது அந்தளவுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதாவது என்னென்னா, நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்து அந்த ட்ரேடை பண்ணுறத லிவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லிவரேஜ்டு ப்ராடக்ட் தான் வந்து இந்த F&O மார்க்கெட். போத் ஃபியூச்சர்ஸும் சரி, ஆப்ஷன்ஸும் சரி. ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சின்ன ஒரு ப்ராஃபிட்ஸ்க்காக பண்ணுறது. F&O மார்க்கெட்டில் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து ரிவார்டும் ஹை, ரிஸ்க்கும் ஹை. அதனால் வந்துட்டு இதை பற்றி எனக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை, சும்மா இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அப்படின்னா இது பக்கம் வரக்கூடாது. அதுதான் மெயின் திங். ஏன்னா லாஸ் ஆயிரும். ஸோ அது வந்து லாட் சைஸ் அப்படிங்கிற நான் முன்னாடி சொன்ன லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து என்ன லாஸ் ஆயிரும். அதனால் வந்துட்டு இதை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. பேசிக்காக நான் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த F&O எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தானே தவிர, இது மேலே போகும்னு சொல்லிட்டு அதனால் ஜஸ்ட்டு போய் பை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த F&O ட்ரேடிங் வந்து பவர்ஃபுல் தான், நல்ல ப்ராஃபிட் வரும். பட் ஸ்டில் உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கணும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதனால் நீங்கள் F&O மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, 2 இருக்குது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ்னால் அதில் என்ன டைப் இருக்குது, அது எப்போ மேலே போகும், எப்போ கீழே வரும். ஃபியூச்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து போடுற வீடியோஸில் நீங்கள் இதுக்கடுத்து நம்ம போடுற வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நாலேஜை கெயின் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது என்னங்கிறத நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு லிங்க் இஸ் அவைலபிள் அந்த டிஸ்கிரிப்ஷன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். ஹேவ் a great day. Thank you.